ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பர் டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 36 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் வச்சு நம்ம பிரின்சஸ் கட்டில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம பட்டி வச்சு, எல்லா ப்ளவுஸுக்கும் நம்ம பட்டி வச்சு தைப்போம். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு நமக்கு பட்டி வராது, ஃப்ரண்ட் சைடு பட்டி வராது. பேக் ஓப்பன் வச்சு எப்படி சூப்பராக கட்டிங் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம துணியை வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு ஃபோல்டட் பீஸ் வந்து நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து இப்போ வந்து நீங்கள் இந்த துணியிலேயே நீங்கள் மடித்து தைக்கிறதா இருந்தால் 2 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லாமல் இதில் வந்து ஒரு பட்டி மாதிரி துணி மாதிரி கொஞ்சம் கொடுத்து உள்ளே அடித்து திருப்புறதா இருந்தால் ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து துணிக்கு அடித்து திருப்புறதுனால 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இனி வந்து ப்ளவுஸோட ஹைட்டு வைக்கலாம். நான் ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ எடுக்கிறேன்னா 14 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். 14 இன்ச்சுங்கிறது நம்ம ரெடி அளவு. அரை இன்ச்சுக்கு நம்ம அடுத்து தையலுக்காக மார்க் பண்ணணும். அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதே அளவு அந்த சைடு நமக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக 14 இன்ச்சுக்கு அந்த சைடை நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்தும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மார்க் பண்ண அளவில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இது வந்து நம்ம பேக் பீஸ் தான் கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 36 இன்ச்சு சைஸு. அடுத்து வந்து நெக்கோட அகலம் வச்சுக்கலாம். நெக்கோட அகலம் வந்து நான் 4.5 இன்ச்சு மொத்தமாக வைக்கிறேன். 4.5 இன்ச்சு விதி, 4 இன்ச்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு, மொத்தமாக 4.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 2 இன்ச்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக மொத்தமாக 2.5 இன்ச்சு இருக்குது. இனி வந்து நம்ம கழுத்து பேக் சைடு உள்ள நெக்கோட இறக்கம் வைக்கலாம். நெக்கோட இறக்கம் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா கீழே இருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து 3.5 இன்ச்சுக்கு நமக்கு வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவை வந்து நீங்கள் நெக்குக்கு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இறங்கின கழுத்து, விரிஞ்ச நெக்கு, அதனால நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். பேக்கில் ஏதாவது டிசைன் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த அளவில் கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கிறது வந்து ரெடி அளவு. ரெண்டாவது உள்ளது வந்து தையலுக்கான அளவு. இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கையோட இறக்கம் வைக்கலாம். கையோட இறக்கம் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா கையோட இறக்கம் வந்து மொத்தமாக நான் 6 இன்ச்சுக்கு வைக்கிறேன். நம்ம கீழே அந்த தையலுக்கான அளவுக்கு அப்புறவில் இருந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது தையலுக்கான அளவு. அடுத்து வந்து நீங்கள் ரெடி அளவை வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து 1.25 இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணி நம்ம வந்து வளைச்சி வரைஞ்சி விடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெடி அளவுலேருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம அரை இன்ச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அந்த கை இறக்கம் வச்சுருக்கோம்ல, அந்த இறக்கத்தில் இருந்து அதோட சென்டர் எடுத்துக்கோங்க. எனக்கு 6 இருக்குது, அதோட சென்டர் வந்து 3. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கோ ஸ்கேலில் எடுத்து அந்த 2 மார்க் பண்ண 2 பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கைக்குழியும் வரைஞ்சி விட்டாச்சு.
இனி அடுத்து வந்து நம்ம அப்பர் செஸ்ட் அளவு எடுத்து வைக்கணும். அப்பர் செஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. அதை 4ஆக டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து 9.5 இன்ச்சு வைக்கிறேன். அது நம்ம எதில் வைக்கணும்னா அந்த கைக்குள்ளி இறக்கம் வச்சு நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த அளவில் தான் கரெக்டாக வைக்கணும். இல்லை 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து வேஸ்ட் அளவு வச்சுக்கோங்க. இடுப்போட அளவு நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 8 இன்ச்சு வைக்கிறேன். அதே போல் தான் இடுப்போட அளவு எடுத்து அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக வச்சுக்கலாம். இனியும் நம்ம அந்த மார்க் பண்ண அளவில் வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம். நம்ம கழுத்து கைக்குள்ளியெல்லாம் வரையும் போது நீங்கள் தையலுக்கான அளவையும் நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நம்ம ரெடி அளவில் கட் பண்ணாமல் தையலுக்கான அளவில் கட் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. கழுத்து நான் இப்போ கட் பண்ணலை, ஏன்னா கழுத்து வந்து நான் டிசைன் வச்சு தைக்கிறதுனால இப்போ கட் பண்ணலை. நம்ம அந்த ரெடி அளவில் ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இனி அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணதுக்கு மீதி இருக்க துணியை அதே போல் மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வரணும். அந்த பேக் பீஸ் நம்ம கட் பண்ண எடுத்த பீஸை அதுக்கு மேலே அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம சுற்றி எல்லா அளவையும் வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம பேக் பீஸை விட பேக் பீஸில் வந்து நமக்கு சைடு அளவு வந்து இந்த மாதிரி சரிஞ்சு தான் இருக்கும் நமக்கு சைடு அளவு. நம்ம ஆனால் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் அதே போல் வரைஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து சைடாக இருக்கிறத நேராக ஸ்ட்ரெயிட் பண்ணி நேராக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்டில் டாட்டு பிடிப்போம், அதனால் வரைஞ்சி விட்டுட்டு கைக்குழி கழுத்து எல்லாமே வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நீங்கள் பேக் பீஸை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கீழே பட்டி வந்து தைக்கிறது கிடையாது. நமக்கு அப்படி பட்டி இல்லாமல் அதே துணி தான் மேலேருந்து கீழே வரை அப்படியே வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பட்டிக்காக இது பண்ணால் நம்ம பேக் பீஸ் எந்த அளவு இருக்கோ அதே அளவை ஃப்ரண்ட் பீஸை அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கழுத்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டு கழுத்தோட இறக்கம் நான் ஃப்ரண்டில் எவ்வளோ வைக்கிறேன்னா 7 இன்ச்சுக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் நமக்கு 4.5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த அளவையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வரைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு ரெடி அளவு. நம்ம வந்து தையலுக்காக உள்ளே வந்து 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணாமல் நம்ம வந்து கட் பண்ணும்போது ரெடி அளவுலேயே கட் பண்ணிடுவோம். அப்புறம் நமக்கு தையல் போடும்போது இன்னும் உள்ளே தள்ளி போடும்போது கழுத்து இன்னும் கொஞ்சம் கூட விரிஞ்சிரும். அதனால் உள்ளே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் கழுத்து வந்து இப்போ ரவுண்டு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டை வரைஞ்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது மாடல் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது கழுத்து வந்து நம்ம அந்த அளவுலேயே இப்படி வரைஞ்சி விட்டுருக்கோம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே வளைஞ்சி வரணுன்னா நீங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம டாட்டு மார்க் பண்ணலாம்.
டாட் மார்க் பண்ணதுக்கு மேலே இருந்து அந்த ஷோல்டரில் நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருப்போம். அந்த தையலுக்கான அளவுக்கு அப்புறவில் இருந்து நீங்கள் வந்து 9 இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு வச்சுக்கோங்க, கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடில் இருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நமக்கு அந்த அளவு சென்டர் டாட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக இது பண்ணியிருந்தோம். அந்த அளவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து கீழேயும் அதே போல் நீங்கள் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவில் இருந்து மேலே இப்படி வளைச்சி இங்கே வரையணும். அதுக்காக ஷோல்டர் சைடு வந்து நம்ம அளவு எடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு 5.5 இன்ச்சு வைக்கிறேன் ஷோல்டர் சைடு டாட்டுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கீழே வரைஞ்சிருந்த அளவில் இருந்து இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்காக அந்த சைட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி வளைச்சி நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க கீழே. இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அந்த ஆம் ஹோல் சைடு வந்து வரைஞ்சிருக்க டாட்டில் வந்து 1/4 இன்ச்சு உள்ளே பிடிப்போம். அந்த 1/4 இன்ச்சுக்கும் நீங்கள் அதே போல் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலேருந்து இப்படி 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்து இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கும் நான் இதுலேயும் இப்போ நெக்கு கட் பண்ணலை. இந்த மாதிரி அந்த சென்டரில் வந்து வளைச்சி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த டாட் வந்து ரவுண்டாக கரெக்டாக வரும். மேலேயும் அந்த கைக்குழி சைடு நம்ம 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ண தையலுக்கு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணதே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு தைக்கும்போது நம்ம இந்த மாதிரி வச்சு தான் ஜாயின் பண்ணுவோம். இவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு பட்டி வேண்டாம். அதனால் நம்ம இந்த அளவில் தான் கீழே வந்து நம்ம அதே துணியில் மடித்து தைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு துணி பட்டி மாதிரி சின்னதாக கொடுத்து நீங்கள் அந்த 1 இன்ச்சுக்கு உள்ளே அடித்து திருப்பிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கை கட் பண்ணலாம். கை கட் பண்ணதுக்கு துணியை வந்து இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இங்கே ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் உள்ளே துணியை அடித்து திருப்புறதுனால 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். கையோட நீளம் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 7 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு அடுத்த சைடும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்து வந்து கேப் ஹைட் வைப்போம். நம்ம அந்த 3 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்ல, அந்த அளவு 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே நம்ம வளைச்சி வரைகிறதுக்கு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அடுத்து நம்ம அந்த கைக்குழி வளைச்சி வரைஞ்சி விடுறதுக்கான அளவு வேணும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸில் கை ரவுண்டு கட் பண்ணியிருப்பீங்க. பேக் பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த ரெடி அளவில் இருந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ரெடி அளவில் இருந்து அந்த கைக்குழி அளவு மார்க் பண்ண வரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தையலுக்கான அளவில் பார்க்கக்கூடாது. நம்ம ரெடி அளவில் பார்த்துக்கோங்க. இப்படி கரெக்டாக வளைச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. எனக்கு வந்து 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சை நம்ம இதில் வளைச்சி வரைஞ்சி விடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வளைச்சி அந்த நம்ம அந்த கேப் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவில் நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க.
விட்டுட்டு நீங்கள் இதில் இருந்து இப்படி வளைச்சி எடுத்து கரெக்டாக 8 இன்ச்சுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து 1.5 இன்ச்சு அடுத்து தையலுக்கான அளவு மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க, கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ப்ளவுஸோட பேக் பீஸை எடுத்து அந்த ஷோல்டரில் உள்ள தையலுக்கான அளவையும் நம்ம அந்த கைக்குழி சைடு உள்ள தையலுக்கான அளவையும் மடித்து வச்சுட்டு நீங்கள் மேலே இருந்து இப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வருதான்னு வச்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கையோட அளவை மார்க் பண்ணியாச்சு. இனி இதை வந்து அந்த தையல் அளவை வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம். அந்த அளவில் விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கோங்க. இனி கை வந்து நம்ம ஒரு சைடு வந்து குளிச்சு வரைஞ்சி விடுவோம், ஃப்ரண்ட் சைடு. அதுக்காக துணியை 2ஆக விரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக விரித்து போட்டுக்கோங்க. 2ஆக விரித்து போட்டுட்டு நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு மேலே இருந்த சென்டர்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த கைக்குழி சைடு நம்ம வந்து ரெடி அளவில் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இனி அந்த நம்ம மார்க் பண்ண அளவில் இருந்து கரெக்டாக இந்த வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இல்லைனா ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் இருந்ததுன்னா ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக அந்த அளவில் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். நம்ம வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு பார்க்கலாம். இது வந்து பேக் பீஸு. அடுத்து இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. அடுத்து இது கை. இவ்வளோதான். நமக்கு பட்டி கிடையாது, நம்ம உள்ளே மடித்து தான் தைப்போம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங்கில் இந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து நம்ம இதில் மெயின் கிளாத்தில் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண துணியை இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எப்போவுமே மெயின் கிளாத் கட் பண்ணும்போது நம்ம லைனிங்கில் இருந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அதே அளவு கட் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம கை வெட்டி எடுத்துக்கலாம். கைக்கு இந்த மாதிரி 2ஆக விரித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரா துணி நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த துணியை வந்து நம்ம தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணி விட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான். நம்ம இப்போ எல்லா துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.